வரப்பே தலையாணி ஓ வாய்க்காலே பஞ்சுமெத்தே கேட்க இருப்பது இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நலன் அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. இது உழவர் பெருமக்களுக்கான வேளாண் வானொலி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நலத்துறை. தம்பி, வெளியே கடைகள்ல எல்லாம் பார்த்தோம்னா ஒரு ஏத்தம்பழமே அவ்வளவு பெருசா இருக்கு. ஆனா நீ இந்த டைனிங் டேபிள்ல வச்சிருக்கக்கூடிய ஏத்தம்பழத்தை பார்த்தா சின்ன சைஸ்ல இருக்கு. இது முன்னாடி நம்ம தாத்தா பாட்டி விளைவிச்ச அந்த நாட்டுக்காய் போலப்பா இருக்கு. இன்னைக்கு இந்த நாட்டுக்காயை யாராவது விளைவிக்கிறாங்களா? ஏக்கா, சில விவசாயிகள் வந்து நாட்டு ஏத்தனை வந்து விளைவிக்கிறாங்க. ஆனால் வந்து அதிக அளவில்னு பார்க்கும்போது இன்னைக்கு வந்து சந்தை வாய்ப்புக்கு வேண்டி வீரிய ரகங்களை வந்து விளைவிச்சு அதிக லாபத்தை எடுக்கிறாங்க. ஆனால் சில விவசாயிகள் வந்து இன்னைக்கும் அந்த பாரம்பரியமாட்ட அந்த நாட்டு ஏத்தனை நட்டு இன்னைக்கும் வருமானம் பார்க்குற விவசாயிகள் இன்னைக்கு இருக்காங்கக்கா. அப்படி நாட்டு ஏத்தனை நட்ட விவசாயிட்டு இருந்து தான் ஒரு கொலை வந்து வாங்கிட்டு வந்தேன். நீ சொல்றது கரெக்டு தான்ப்பா. ஏன்னா இன்னைக்குள்ள காலகட்டத்தில் நம்மளுடைய நாட்டு பழத்தில் இருக்கக்கூடிய சத்துக்கள் வந்து ஒட்டு வீரிய ரகங்கள்ல குறைவா தான் இருக்குன்னு சொல்லலாம். சரிப்பா, எனக்கும் ஒரு 4-5 கண்ணு வேணும். யார்கிட்ட வாங்கலாம்? உனக்கு தெரிஞ்ச அந்த விவசாயி இருக்காருன்னு சொன்னி அவரை போய் சந்திச்சு அவர்கிட்ட சில பல ஆலோசனைகள் கேட்கலாமாப்பா? கண்டிப்பா சந்திக்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னைக்கு இரவு நம்முடைய கிசான் வாணி நிகழ்ச்சியில கானாவூரை சார்ந்த வெனிஸ் பிபின் அவங்க வந்து பேசுறாங்கக்கா. கண்டிப்பா நிகழ்ச்சியை கேட்கிறப்பா. கேட்டுட்டு ஏதாவது சந்தேகம் இருந்தா ஒரு நாள் நேர்ல போய் சந்திக்கலாம். சரியாப்பா? சரியக்கா. வணக்கம். வணக்கம் சார். உங்களுக்கு வயதுன்னு பார்க்கும்போது எத்தனை வயது ஆகுது? 32 வயசாச்சு சார். ஏதோ ஒரு படிச்சிருக்கீங்க? நான் பிஇ சிவில் முடிச்சிருக்கேன் சார். எந்த மாதிரி விவசாயங்கள் வந்து நீங்கள் சாகுபடி செய்றீங்க? வாழை விவசாயம், நேந்திர வாழம், சவுப்பு, கதலி, பல ரக வாழை வந்து சாகுபடி செய்றீங்க. பண்ணிட்டு இப்போ நீங்கள் கூட சொன்னீங்க வந்து சிவில் முடிச்சிருக்கோம், அதே போல் வந்து விவசாயம் கூட பார்த்துருக்கேன்னு சொன்னீங்க. இப்போ அந்த விவசாயத்தில் ஆர்வம் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி ஆர்வம் ஏற்பட்டது? நம்ம காலேஜ் படிக்கும் போதே அப்பா வந்து விவசாயம். அப்போ அந்த இதுலேயே நம்ம அதில் அப்படி போய் அந்த விவசாயத்தில் கொஞ்சம் ஆர்வம் இருந்து அப்போ படித்து முடிச்சுட்டு இப்போ நம்ம சொந்தமாக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு தான் இருக்கோம். இருந்தாலுமே அந்த விவசாயத்தை கூட அப்பா இப்போ தவறிட்டாங்க. ஸோ இருந்தாலுமே நம்ம இப்போ விவசாயத்தையும் கூட எடுத்து நம்ம சேர்த்து பண்ணிட்டு தான் இருக்கோம். என்ன சொல்கிறீங்கன்னு பார்க்கும்போது அப்பா வந்து விவசாயம் செய்கிறதுனால வந்து அந்த விவசாயத்தை வந்து இப்போ எடுத்து நடத்திட்டு நீங்கள் இருக்கீங்க. ஆமாம். இதே இது பார்க்கும்போது நீங்கள் அந்த வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆமாம். அது வந்து எத்தனை வருஷமாக பண்ணிட்டு இருக்கீங்க? அது நம்ம ஒரு 3 வருஷமாக சொந்தமாக பண்ணிட்டு இருக்கோம். மற்ற மாதிரி கம்பெனியில் வெளியில் வேலை பார்த்துட்டு இருந்தோம். இப்போ வந்து சொந்தமாக 3 வருஷமாக பண்ணிட்டு இருக்கோம். இப்போ நீங்கள் கூட சொன்னீங்க வந்து வாழை வந்து சாகுபடி செய்றீங்க. இப்போ வாழை பொறுத்தவரை பார்க்கும்போது எவ்வளோ ஏக்கரில் வந்து நீங்கள் சாகுபடி செய்றீங்க? வாழைகள் வந்து நம்ம மேக்ஸிமம் இப்போ வந்து ஒரு 2500 மூடு நம்ம சாகுபடி பண்ணிட்டு இருக்கோம். இது வந்து நேந்திரமும் கதலி வாழையுமா பண்ணிட்டு. இது வந்து நீங்கள் சொந்த நிலமா இல்லை குத்தை எடுத்து பண்ணுறது? இல்லை, குத்தகை கிடையாது. நமக்கு இங்கே வந்து மேக்ஸிமம் எல்லாருமே பாட்டா மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காங்க. லீஸுக்கும் கொடுக்க மாட்டாங்க, பாட்டமா. அதாவது ஒரு வருஷத்துக்கு ஒரு குறுகு இவ்வளோ ரூபாய்ங்கிற அந்த ஒரு அடிப்படையில் வந்து போயிட்டு இருக்கு. எவ்வளோ ஏக்கரில் நீங்கள் குத்தை எடுத்து பண்ணுறீங்க? இப்போ வந்து ஒரு 2.5 ஏக்கர் இருக்கும் மொத்தத்தில். அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கோம். அது நீங்கள் குத்தைன்னு பார்க்கும்போது எப்படி நீங்கள் வாய்மொழி மூலம் குத்தையை கொடுக்குறதா இல்லை எழுத்து மூலம் வந்து நீங்கள் எழுதி கொடுத்து குத்தையை எடுக்கிறது தானே? இல்லை, வாய்மொழி மூலம் தான் நம்ம ஃபுல்லாக பண்ணுறது. ஒரு கூறுக்கு இவ்வளோ ரூபாய்ங்கிற வாய்மொழி மூலமாக பண்ணிட்டு அந்த அமௌண்ட் கொடுக்கலனாலும் வேற ஒரு இதில் இருந்தோம் அது அடுத்த வருஷம் வேற ஒரு ஆளுக்கு கொடுத்துருவாங்க. இது வந்து நீங்கள் 2.5 ஏக்கர்னு பார்க்கும்போது ஒரே ஆள்கிட்ட நீங்கள் வந்து குத்தை எடுத்து வச்சிருக்கீங்களா இல்லை வேற ஆள்கிட்ட நீங்கள் குத்தை எடுத்து பண்ணுறது? இல்லை, இது வந்து நம்ம வந்து மேக்சிமம் வந்து ஒரு 20 சென்ட், 50 சென்ட், 40 சென்ட், 63 சென்ட் அந்த மாதிரி. இங்கே நம்ம ஏரியாக்கள் அங்கே எல்லாம் பொறுத்த வரைக்கும் ஏக்கர் கணக்கில் யாரும் பெரிய அளவு வச்சிருக்க மாட்டாங்க. எல்லார்டையும் 50 சென்ட், மேக்சிமம் 60 சென்ட், 80 சென்ட் கூடி போனா அந்த மாதிரி தான் இருக்கும். அப்போ அதனால வந்து எனக்கு வந்து ஒரு 6-7 பேர் உள்ளவா இது வச்சிருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 7 பேர்கிட்ட நீங்கள் குத்தை எடுத்து பண்ணுறீங்க? ஆமாம். இப்போ அந்த குத்தை எடுக்கணும்னு பார்க்கும்போது நீங்கள் அந்த ஆரம்பத்தில் அந்த ரூபாய்கள் கொடுக்குறதா இல்லை வந்து ஒரு பயிர்கள் வந்து நீங்கள் சாகுபடி முடிச்ச பிறகு நீங்கள் அந்த ரூபாய்கள் கொடுக்குறதானா? இல்லை, ஃபர்ஸ்டே நம்ம கொடுத்துட்டு தான் சாகுபடி பண்ணுறது. முதல்ல நம்ம வந்து எவ்வளோ அமௌண்ட்டுங்கிறத பார்த்து முதல்ல நம்ம அமௌண்ட்டை கொடுத்துட்டு தான் நம்ம என்ன ஒன்றுனாலும் நம்ம சாகுபடி பண்ணுறோங்க. இப்போ அதிக அளவுன்னு பார்க்கும்போது நீங்கள் ஏத்தன் வாழையும் சாகுபடி செய்றீங்க, அதே போல் வந்து கதலி வாழையும் வந்து சாகுபடி செய்றீங்க. இப்போ இந்த கன்று தேர்வு பொறுத்தவரை பார்க்கும்போது நீங்கள் எங்கேருந்து தேர்வு செய்து எடுக்கிறீங்க? கன்று தேர்வு பொறுத்த வரைக்கும் நம்மளோட சொந்த கன்று வந்து நம்ம இப்போ 2
2 3 இடங்கள்ல நம்ம வச்சிருக்கனால அந்த வாழையோட கண்ணுகள் நல்லா இருக்குங்கிற பட்சத்தில் முடிஞ்ச அளவுக்கு கண்டங்களை மாற்றி மாற்றி நம்ம வைக்க பார்ப்போம். அப்படி இல்லாத பட்சத்தில் நம்ம வெளியில இருந்து தான் நம்ம கண்ணை வந்து கொண்டு வந்து நம்ம சாகுபடி பண்ணுறோம். இருந்தாலும் அந்த கன்றினுடைய அந்த தரம்னு பார்க்கும்போது எப்படி இருக்க வேண்டியிருக்கும்? கண்ணினுடைய தரம் மேக்ஸிமம் ஒரே அளவில் இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும். இல்லை இப்போ அப்படி நமக்கு மேக்ஸிமம் கண்ணு கிடச்சிக்கிடாது. அப்போ அப்படி இருக்கும்போது நம்ம அதை வந்து தரம் பிரித்து அதுக்கு ஏற்றவாறு இப்போ வந்து பெரிய சைஸு கலங்குள்ள கண்ணுன்னா அதை ஒரு கண்டத்துக்கும், அதோட மீடியம் சைஸ் உள்ளதை இன்னொரு கண்டத்துக்கும், சின்ன சைஸ் உள்ளதை இன்னொரு கண்டத்துக்குமா பிரித்து வச்சுட்டு அந்த சின்ன சைஸு கண்ணை வந்து நம்ம ஒரு பருவம் கூட வேலை செஞ்சு அதை வந்து அடிஷ்னலாக கொஞ்சம் கேர் எடுத்து பார்த்து அதை வந்து கொஞ்சம் இது பண்ணி கொண்டு வர வேண்டிய இருக்கு. இப்போ நீங்கள் கூட சொன்னீங்க வந்து இப்போ ஏற்கனவே வந்து ஒரு 6-7 இடத்துல வந்து நாங்கள் வாழைகள் சாகுபடிச்சிருக்கோம். அதில் இருக்கிற அந்த கன்றுகள் வந்து தான் நாங்கள் தேர்வு செய்து எடுக்கிறோம்னு சொன்னீங்க. அப்படி தேர்வு செய்து எடுக்கணும்னு பார்க்கும்போது இப்போ ஒரு தாய் வாழை கொலை அறுவடை முடிஞ்சு பக்க கன்றுகள் இருக்கும். இப்போ அந்த பக்க கன்றுகள்னு பார்க்கும்போது எத்தனை கன்றுகள் வர நீங்கள் எடுக்கிறீங்க? பக்க கன்றுகள்னு பார்க்கும்போது அந்த கன்றுக்கு பக்க கன்றுகள் வராத வரைக்கும் நாங்கள் எடுக்கிறோம். இப்போ நம்ம மேக்ஸிமம் வந்து கொஞ்ச நாள் ஆன கண்ணுன்னா அந்த கண்ணுக்கே பக்க கன்று வந்திருக்கும். அந்த கண்ணெல்லாம் நம்ம தேர்வு செய்கிறது கிடையாது. அந்த தாய் வாழைக்கு மேக்ஸிமம் வந்து இப்போ உள்ள 2 கண்ணு 3 கண்ணு மேக்ஸிமம் உள்ள இதில் தானே. ஏன்னா நம்ம நேச்சுரல் நம்ம நாடம் பிரீடு தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அதனால வந்து 2 கண்ணு 3 கண்ணு மேக்ஸிமம் நமக்கு கிடைக்கும். நீங்கள் ஏத்தனலன்னு பார்க்கும்போது நாட்டு ரகம் தான் வந்து நாட்டு ரகம் தான் சாகுபடி பண்ணிட்டு இருக்கோம். இப்போ அந்த கன்று தேர்வு செய்து எடுத்த பிறகு நீங்கள் உடனே நீங்கள் நடுறதா இல்லை வந்து அதுக்குன்னு சொல்லிட்டு அந்த பக்குவ முறைகள் பண்ண பிறகு நீங்கள் அந்த கன்றுகளை வந்து நடுறதானா? அப்போ மேக்ஸிமம் வந்து கன்றை வந்து பிடுங்கி அந்த வேரையெல்லாம் நம்ம கட் பண்ணிட்டு மண்டையும் கட் பண்ணிட்டு அந்த வெயிலில் கொஞ்சம் போட்டு அதை வந்து கொஞ்சம் காய வச்சு அப்படியே நடுறாங்க. சிலவங்க வந்து அந்த டைமை பொறுத்து ரொம்ப டிலே ஆயிடுச்சுன்னா உடனே நடுற ஆட்களும் இருக்காங்க. நம்ம வந்து மேக்ஸிமம் வந்து போட்டு ஒரு 2 நாள் வெயிலில் காயப்படும் போது அதில் உள்ள கிருமிகள் கொஞ்சம் இது பண்ணிட்டு அதுக்கப்புறம் நடுறோம். மேக்ஸிமம் நடுறீங்க. இப்போ ஆரம்பத்தில் அந்த நிலத்தை நீங்கள் எப்படி பண்படுத்துறீங்க? நம்ம வந்து 2 வருஷத்துக்கு ஒருக்கா மொத்தமாகவே வந்து மண்ணை உழுதுறோம். ஆள் வச்சோ டிராக்டர் உள்ளே போகணும்னா இயந்திரம் வச்சோ நம்ம உழுறோம். மொத்தமாட்டே நம்ம வந்து கலக்கி இது பண்ணுறோம். 1 வருஷத்து விட்டு 1 வருஷம் அதே இடத்துல நம்ம இப்போ வாழை வைக்கிறதுக்கு பக்கத்தில் அடுத்த வாழை நம்ம இது பண்ணுறோம், சாகுபடி பண்ணுறோம். அது வந்து நீங்கள் வந்து 2 வருஷத்துக்கு வரைக்கும் வந்து நீங்கள் அந்த நிலத்தை வந்து பண்படுத்துறீங்க. ஆமாம் ஆமாம். இப்போ நடவு முறைன்னு பார்க்கும்போது அதுக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் சால்கள் அமைச்சு போட்டு எப்படி நடுறீங்க? சால்கள் தான் இப்போ மொத்தமாக மேக்ஸிமம். ஏன்னா பாசனம் வந்து மொத்தமாகவே வந்து குளத்துல இருந்து தண்ணி அந்த மாதிரி கொண்டு வரது தான். 9 அடிக்கு ஒரு கேப்பில் நம்ம வந்து ஒரு சால் அமைச்சு அதுலேருந்து நம்ம தண்ணியை வந்து பாசனம் நம்ம பண்ணுற போல தான் இருக்கும். இப்போ இடைவெளின்னு பார்க்கும்போது என்ன அளவில் இடைவெளி கொடுக்குறீங்க? மேக்ஸிமம் வந்து நம்ம நேந்திர வாழைக்கு ஒரு 6 அடி மேக்ஸிமம் நம்ம இடைவெளி கொடுக்குறீங்க. ஆமாம். நேந்திரனை பொறுத்தல பார்க்கும்போது எத்தனை மாதத்தை பயிர்? நமக்கு இங்கே வந்து மேக்ஸிமம் வந்து ஒரு 10 மாதம் பயிர். ஒரு 7 மாதத்தில் நமக்கு பூ இதாகுது. 10வது மாதம் நமக்கு வெட்டுப்படுது. இது நீங்கள் ஊடு பயிர் அந்த மாதிரி சாகுபடி செய்றீங்களா? ஆமாம். மேக்ஸிமம் இங்கே வந்து வெள்ளரி பண்ணுறாங்க. சிலவங்க வந்து கத்தரி வெண்டை அப்படிங்கிற மாதிரி பண்ணுறாங்க. ஆனால் வந்து அது பண்ணனாலுமே ஒரு குறிப்பிட்ட நாள். ஏன்னா அந்த நேந்திர வாழையோட இலைகள் வந்து இதாக பட்சத்தில் நம்ம ஊடு பயிரை அழிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கனால சிலவங்க பண்ணுறாங்க, சிலவங்க வெள்ளரியோட முடிச்சுக்கிறாங்க. ஊடு பயிரை பொறுத்தவரை பார்க்கும்போது நேத்தன் வாழைக்கு இடையிலன்னு பார்க்கும்போது எத்தனை மாதங்கள் வரை நம்ம ஊடு பயிரை வந்து சாகுபடி செய்யலாம்? மேக்ஸிமம் நமக்கு 2 மாதம் வரைக்கும் நம்ம ஊடு பயிர் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து நம்ம அந்த வாழைகள் வந்து நம்ம பராமரிப்பு கொடுக்க வேண்டியது. ஆமாம், வாழைக்கு பராமரிப்பு கொடுக்கணும். இல்லாட்ட வாழையோட குரோத்துகள் வந்து கம்மியாக வாய்ப்பு இருக்குது. நட்டையிலேருந்துன்னு பார்க்கும்போது எத்தனை உரங்கள் வந்து நீங்கள் கொடுக்குறீங்க? எந்தெந்த டைமில் நீங்கள் அந்த உரங்கள் வந்து கொடுக்குறீங்க? மேக்ஸிமம் வந்து 5 டைம் வந்து நம்ம உரமாக கொடுக்குறோம். நம்ம முதல் டைம்னு வரும்போது இலை எடுத்து ஒரு இலை 2 இலை எடுக்கிற டைமும் நம்ம வந்து பைத்தம்பாஸ் யூரியாவும் மிக்ஸ் பண்ணி கொடுக்குறோம். 2வது பருவம் பொட்டாசு அந்த மாதிரி கொடுக்குறோம். 3வது பருவம் மேக்ஸிமம் சாணி உரம் வைக்கிறோம். அதுக்கு மேலே வந்து மறுபடியும் 4வது பருவம் 5வது பருவம் அந்த பொதி வாரதுக்கு முன்னாடி அந்த அரைவாழை தாண்டினோன்னா மறுபடியும் சாணி உரம் வச்சுட்டு மேலே மற்ற மாதிரி உரங்கள் கொடுக்குறீங்க. இதே களைகள் கூட வரும் அப்பப்போ. அந்த களைகளை வந்து நீங்கள் எப்படி அப்புறப்படுத்துறீங்களா இல்லை அந்த களைகளை எடுத்து நீங்களா அதை உரமாக்குறீங்களா? இல்லை, மேக்ஸிமம் இப்போ வந்து களைகள் வந்து மருந்தடிச்சு தான் நிறைய பேர் இது பண்ணுறாங்க. சிலவங்க வந்து ஆட்களை வச்சு நம்ம களையை பறித்து வாழை மூட்டுக்கு உரமாக்குறாங்க. செலவுகள் ஏன்னா அதிகமாக இருக்குது. இப்போ உள்ள இதில் வேலைகளோட இது காஸ்ட்டுகள் எல்லாமே அதிகமாக இருக்குது லேபர்ஸோட. அதனால சூழ்நிலைகளை அனுசரித்து வாழையோட இதை பொறுத்து பண்ணுறாங்க. எவ்வளோ களைகள் வருதுங்கிறத பொறுத்து. சிம்பிளாக இருந்ததுன்னா ஆளை வச்சே இது பண்ணுறாங்க. ரொம்ப அதிகமாக களைகள் வந்துருந்ததுன்னா ஒரு லைட்டாக வந்து மருந்தடிச்சிட்டு அதுக்கு மேலே ஆட்களை வச்சு லைட்டாக கொத்தி மூட்டுக்கு உரமாட்டு கொடுக்குறாங்க. உரமாட்டு அந்த களைகளை வந்து கொடுக்குறாங்க. இப்போ நட்டிலன்னு பார்க்கும்போது அது பொதி வார பருவன்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட எத்தனை மாதங்கள் வர ஆகும்? பொதிவு வாரது மேக்ஸிமம் வந்து 6-7 மாதம். வாழையோட அந்த கண்ணோட தன்மையை பொறுத்து 6 மாதம் இல்லை 7 மாதம் வரைக்கும் ஆகுது. இப்போ பொதிகள் வார பொறுத்தல் பார்க்கும்போது ஒரே டைமில் வந்து அந்த கொலைகள் உள்ளதுக்கு வாய்ப்பு இருக்குமா இல்லை வந்து நாட்களில் மாற வாய்ப்பு இருக்குமா?
ஆமாம், நம்ம கால சூழ்நிலைகளையும் பொறுத்து தண்ணியோட நம்ம மழை கால சூழ்நிலைகள், ரெண்டாவது பாசனங்களையும் பொறுத்து நம்ம அதோட நாட்கள் வந்து முந்தி பிந்தகு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இது நீங்க பக்க கன்றுகள் வர அப்புறப்படுத்துறா இல்ல அப்படியே விட்டு வளர்க்குறதுனா? இல்ல பக்க கன்றுகள் மேக்சிமம் நம்ம அப்புறப்படுத்தி தான் நம்ம பண்ண வேண்டியிருக்கு. இல்லாம இருந்தாச்சுன்னா தாய் வாழைக்கு வந்து நம்ம ஹெல்த் அதுக்கேற்றவாறு நமக்கு போக வாய்ப்பு இல்லை. இருந்தாலும் பார்க்கும்போது இப்போ வந்து இயற்கையினால கூட வந்து சில பாதிப்புகளை வந்து ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கும். இப்போ மழைனால கூட பாதிப்பு இருக்கும், அதே போல் வந்து காற்றுனால கூட வந்து பாதிப்பு இருக்கும். நீங்கள் அந்த பொதி வார டைமில் முன்னாடி நீங்கள் வந்து அந்த கம்புகளோ இல்லைன்னா கயறுகளோ கட்டி விட்ட அனுபவங்கள் இருக்கா? ஆமாம், மேக்ஸிமம் வந்து என்னன்னா நம்ம இப்போ அந்த இயற்கை சூழ்நிலைகளை நம்ம யாருமே கணிக்க முடியாது. அதனால வந்து மேக்ஸிமம் சிலது வந்து அரை வாழையிலேயே நம்ம கம்பு கயிறு கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். ஒரு வாழைக்கு வந்து 3 தடவை வரைக்கும் கயிறுகளை மாற்றி கொடுக்க வேண்டிய சூழ்நிலைகளும் இருக்கு. ஒரு டைம் கட்டின பிறகு ஒரு டைம், ஏன்னா கால சூழ்நிலைகள் திடீர்னு காத்துகள் தன்மைகள் வந்து ரொம்ப நேரத்தையே இருந்துச்சுன்னா நம்ம அரை வாழை ஆகும்போதே நம்ம வந்து கயிறு கொடுக்க வேண்டியிருக்கு. அடுத்த 3/4 வாழை ஆகும்போது மறுபடியும் அதை மாற்றி கொடுக்கணும். அடுத்த பொதி வந்த பிறகு மறுபடியும் அதை மாற்றி கொடுக்க, அப்படி 3 டைம் நம்ம அதை மாற்றி கொடுக்க வேண்டியிருக்கு. இது வந்து நீங்கள் கயிறுகள் மட்டும் கொடுக்குறதால கம்புகள் கூட வந்து நீங்கள் கட்டி விடுற அனுபவம் இல்லை. முன்னாடி வந்து கம்புகள் நிறைய எடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ கம்புகளோட விலைகள் வந்து அதிகமாக இருக்கனால இப்போ வந்து மேக்சிமம் வந்து சிலவங்க வந்து அந்த அவங்களோட கண்டத்தோட சுற்றி அவுட்டரை மட்டும் கம்பு கொடுத்து இது பண்ணுறாங்க. சிலவங்க ஒன்று விட்டு ஒன்று ஒரு கம்பு கொடுத்து பண்ணுறாங்க. அப்படி அவங்களோட சூழ்நிலைகளை பொறுத்து பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம கம்பு கட்டி பண்ணுறதுக்கும் கயிறு கட்டி பண்ணுறதுக்கும் பார்க்கும்போது எது வந்து அது நடைமுறைக்கு நல்லதுன்னு சொல்லலாம்? நடைமுறைக்கு விவசாயத்துக்கு நல்லதுன்னா கம்பு வச்சு பண்ணுறது தான் ரொம்ப நல்லது. கம்பம் போட்டு நம்ம ஒரு கயிறம் போட்டாச்சுன்னா தைரியம் தான். இருந்தாலுமே இப்போ உள்ள சூழ்நிலையில் கால சூழ்நிலைகளில் நம்ம இயற்கையை வந்து நம்ம கெஸ் பண்ண முடியாது. எப்படி பண்ணாலும் சில நேரங்களில் கம்பு இருந்தாலும் கம்பையை முறிச்சு நமக்கு நஷ்டத்தை தான் ஏற்படும். இருந்தாலும் நம்ம வந்து இப்படி இழப்பம் வராமல் வந்து நம்ம தடுக்கலாம். ஆமாம், நம்ம ஒரு மன திருப்திக்கும் சரி, முடிஞ்ச அளவுக்கு நம்ம சேவ் பண்ண வேண்டி நம்ம அந்த அளவுக்கு நம்ம எஃபெக்ட் போட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். இதே அந்த பூவில் வந்து நீங்கள் எத்தனை நாள் பிறகு ஒடிச்சு விடுறீங்க? மேக்சிமம் பூ வந்து சிலவங்க வந்து டெய்லி போகும்போது காலையில் அதை ஒடிச்சு விடுறாங்க. சிலவங்க வந்து ஒரே பருவத்துக்கு ஓரளவுக்கு, அதாவது வாழையோட பொதியோட தன்மையை பார்த்து மேக்சிமம் சில கண்டங்கள் ஒரு 1000 வாழை இருக்குன்னா அந்த 1000 வாழைகளில் ஒரு 500 வாழைகள் ஒரே பருவத்துக்கு வந்துட்டுன்னா அப்படி சேர்த்து இது பண்ணுறாங்க. அந்த சூழ்நிலைகளும் வாழையோட தன்மையும் பார்த்து அதுக்கேற்றவாறு பண்ணுறாங்க. நீங்கள் கூட சொன்னீங்க வந்து நாட்டு ரகம் தான் வந்து ஏத்தனில் நடுறோன்னு சொன்னீங்க. அப்படி பார்க்கும்போது என்ன அளவில் அந்த சீப்புகள், அதாவது அந்த குலையினுடைய தரம் உள்ள வாய்ப்பு இருக்குது? அதாவது நாட்டு ஏத்தனை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து கரையிலேனா மேக்சிமம் ஒரு 5-5.5 படலை வரைக்கும் நமக்கு இருக்கும். அதுவும் வெயிட் வந்து ஒரு 12 கிலோ 10 கிலோ வரைக்கும் இருக்கும். ஆனால் நம்ம வந்து வயலில் நம்ம விவசாயம் பண்ணும்போது அதோட தன்மைகள் 4 படலை 4.5 படலாம் அந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு 35, 40, 42, 45 அந்த மாதிரி தான் இருக்கும். மேக்ஸிமம் அது வந்து நமக்கு ஒரு 7 கிலோ ஆவரேஜ், மேக்ஸிமம் நல்லா இது பண்ணால் ஒரு 7 கிலோ 7.5 கிலோ நம்ம அந்த மாதிரி தான் நம்ம இது பண்ண முடியும். இதுக்கு நீங்கள் வல்லம் அந்த மாதிரி போடுறீங்களா? இல்லை, வல்லம் போட மாட்டாங்க. இவங்க வந்து நம்ம என்னென்னா கரியலையை பொதிஞ்சு விடுற பழக்கம் நமக்கு இங்கே இருக்குது. அதுவும் வந்து கால சூழ்நிலைகளை பார்த்து நல்ல வெயில் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் வாழையோட கேடடிக்கும் அப்படிங்கிற ஒரு இது இருந்துன்னா வாழையோட இலையை எடுத்து பொதிஞ்சு விடுறாங்க. இப்போ தார் வந்தையிலேருந்து எத்தனை நாள் பிறகு நீங்கள் அங்கே பொதிஞ்சு விடுறீங்க? மேக்ஸிமம் வந்து அந்த தோப்பு வந்து மேக்ஸிமம் எல்லாமே பொதி வந்துட்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு 90% பொதி வந்துட்டுன்னா எல்லாத்தையும் ஒரு அருவிலேருந்து பொதிஞ்சு விட தொடங்கிடுறாங்க. அது பொதிஞ்சு விடுறேன்னு பார்க்கும்போது அதுக்குன்னு சொல்லிட்டு ஆட்கள் இருக்காங்களா, இல்லை நீங்களே பொதிஞ்சு விடுறதானா? அதான் ஒரு 250 வாழை ஒரு 500 வாழை இருக்குன்னா அவங்க ஓனாவே நம்ம பண்ணுறோம். இல்லாமல் இருந்து அதிக வாழைகள் இருக்கவங்க ஆளை வச்சு தான் பண்ண வேண்டியது இருக்குது. இல்லாமல் நம்ம ஒரு ஐடியா பண்ண முடியாதுல்ல. இந்த பொதி வந்தையிலேருந்து விளைச்சல்னு பார்க்கும்போது எத்தனை மாதத்தில் வந்து விளைச்சல் வந்துடும்? 3 மாதத்தில் நமக்கு விளைச்சல் இதாகும். இப்போ நீங்கள் கூட சொன்னீங்க வந்து இந்த காய்ந்த இலையை வந்து நீங்கள் அந்த கொலையில் வந்து பொதிஞ்சு விட்ருக்கன்னு பார்க்கும்போது இப்போ அதை விளைச்சல் வந்து நம்ம அதை கண்டுபிடிக்க வாய்ப்பு இருக்குமா? ஆமாம், நமக்கு தெரியும். வாழையோட தன்மையை பார்த்தோம். நமக்கு அந்த பொதிஞ்சு விடுறதுன்னா மொத்தமாகவே நம்ம இறக்கி பொதிய மாட்டோம். வெயிலோட தாக்கம் டைரெக்டாக வாழை காயில் படக்கூடாதுங்கிறதுக்காக தான். அப்போ தான் அந்த ஒரு பளபளப்பு இருக்கும். அதுக்கு வேண்டி மட்டும்தான் நம்ம பொதிகிறோம். அப்போ அடியிலேருந்து நமக்கு பார்க்கும்போது அந்த காயோட தன்மைகள் நமக்கு தெரியும், கண்டுபிடிக்க தெரியும். இப்போ அதை சந்தைப்படுத்த பொறுத்தவரை பார்க்க நீங்கள் அதை எப்படி சந்தைப்படுத்துறீங்க? இப்போ கொஞ்சம் வாழைகள் இருந்துச்சுன்னா பக்கத்தில் கடையில் லோக்கலில் மார்க்கெட்டில் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து சந்தைப்படுத்துகிறாங்க. இல்லாமல் இருக்கும்போது அதிகமாக இருக்கும்போது மொத்த மட்டையே கொடுத்துட்றாங்க. நம்ம வெட்டி நம்ம கரையில் ரோட்டில் ஆக்கிட்டேன்னா அவங்க ஒரு ரேட்டு போட்டு கிலோக்கு இன்ன ரேட்டுன்னு எடுத்துடுவாங்க. இப்போ ஒரு 2000 மூடு நீங்கள் வந்து வாழைகள் வந்து சாகுபடிச்சிருங்க. இப்போ ஒரு நாளுக்கு நீங்கள் வந்து சந்தைப்படுத்தன்னு பார்க்கும்போது எத்தனை கொலைகள் வந்து நீங்கள் சந்தைப்படுத்துறீங்க? மேக்ஸிமம் அதுவும் வந்து கால சூழ்நிலைகளை பொறுத்து தான். சில டைம் வந்து வாரத்துக்கு நம்ம வந்து 2 டைம் 3 டைம் வரைக்கும் நம்ம கொலை கட் பண்ணுறோம். ஒரு டைம் வந்து 100 கொலை 150 200 சில நேரம் 250 கொலை வரைக்கும் நம்ம கட் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். அது வந்து வியாபாரிகள் வந்து எப்படி மொத்தமாக எடுக்கிறாங்களா இல்லை கிலோ கணக்கில் அவங்க தூக்கி எடுக்கிறாங்க? இல்லை, ஒரு மூட்டுக்குன்னா பேசி எடுக்கிறாங்க. இல்லாமல் வந்து நம்ம வெட்டி நம்ம கரையாற்றி வச்சோன்னா ஒரு கிலோக்கு என்ன ரேட்டுன்னா பாட்டு எடுக்கிறாங்க. அது
வந்து அந்தந்த ஆளோட இதை பொறுத்து கொடுக்குறாங்க. இப்போ அது கிலோக்கு எடுக்குன்னு பார்க்கும்போது அது எப்படி இப்போ ஒரு கிட்டத்தட்ட ஒரு கொலைன்னு பார்க்கும்போது 8 கிலோ 10 கிலோ இருக்குன்னு பார்க்கும்போது அந்த 10 கிலோ ரேட் எடுக்கிறாங்களா இல்லை அதனுடைய அந்த தண்டுகள் அந்த கழிவுகள் போக எடுக்கிறாங்களா? கழிவு போக தான் எடுப்பாங்க. நேந்திரவாழைக்கு 1 கிலோ காம்பு கழிப்பாங்க. நம்ம நாடன் இதுக்கு கதலிக்கு 2 கிலோ காம்பு கழிப்பாங்க. கழிச்சு மிச்சம் உள்ளதுக்கு நமக்கு அமௌண்ட் தந்துட்டு போயிடுவாங்க. இது ரூபாயில பொறுத்தல பார்க்கும்போது அவங்க உடனே தாராங்களா இல்லை வந்து அவங்க வந்து வேற மாவட்டங்களில் வேற மாநிலத்தில் வந்து விற்பனை செய்த பிறகு அந்த ரூபாயில வந்து உங்களுக்கு தாராங்களா? இல்லை, நமக்கு ரெகுலராக எடுத்துட்டு இருக்கவங்க சில டைம் வந்து நமக்கு பற்ற வச்சுட்டு போறாங்க. போயிட்டு அடுத்த தடவை மேக்ஸிமம் கொடுக்குறவங்களாம் இருக்கிறாங்க, ஏமாத்துறவங்களும் இருக்கிறாங்க. நம்ம ரெகுலராக வரவங்க ஏமாற்ற மாட்டாங்க. ஏன்னா அடுத்த தடவை வரணுங்கிற சூழ்நிலையினால கொடுப்பாங்க. சிலவங்க வந்து அந்த ரேட்டுங்கிறத பொறுத்து என்னன்னா டிமாண்டுகள் ரொம்ப இருந்துச்சுன்னா யாருமே ஏமாற்ற மாட்டாங்க. கொஞ்சம் ரேட்டுகள் கீழே இறங்கி வருது அப்படின்னு சூழ்நிலைகள் வரும்போது யாரும் எடுக்கவும் வர மாட்டாங்க, ரேட்டுகளும் ஒழுங்கா தர மாட்டாங்க, காசுகளும் ஒழுங்கா கொடுக்க மாட்டாங்க. அப்படிங்கிற பிரச்சனைகளை நம்ம சமாளிக்க வேண்டியது, சில பிரச்சனைகளை வந்து சந்திக்க வேண்டியிருக்கும். ஆமா. இதே இது இப்போ நீங்க கூட சொன்னீங்க வந்து நான் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை கூட பார்க்குறேன், அது போக வந்து விவசாயத்திலையும் வந்து ஆர்வம் காட்டி விவசாயம் கூட செய்கிறீங்க. இப்போ அந்த 2 வேலையை நீங்க எடுத்து பண்ணமும் கூட பார்க்கும்போது உங்களுடைய அந்த சிரமங்கள் எப்படி இருக்கு? ரொம்ப சிரமமாக தான் இருக்கு. உங்க தோட்டத்தை போய் கண்காணிக்கிறதுக்கு உள்ள வாய்ப்புகள் உள்ள டைமுகள் எல்லாம் எப்படி இருக்கு? நம்ம வந்து காலையில் ஒரு 6 மணிக்கெல்லாம் எழும்பி ஒரு 5:30 6 மணிக்கெல்லாம் எழும்பி அப்படியே போயிட்டு ஒரு 7:30 வேலைக்கு ஆட்கள் வருவாங்க. அவங்களெல்லாம் விட்டுட்டு அப்படியே அந்த ஒரு பார்த்து எடுத்துட்டு அடுத்து நம்ம ஃபீல்டுக்கு அடுத்தது 2வது போயிட்டு அடுத்த டைம் கிடைக்கும் போது மறுபடியும் வந்து அலைச்சல் தான். நம்ம வந்து ரொம்ப ரிஸ்க் எடுத்து தான் பண்ண வேண்டிய கட்டம். இப்போ உழைப்பை பொறுத்தவரை சொல்லுங்க, எப்படி உழைக்கிறீங்க? இப்போ வந்து சொந்த உழைப்பு இருக்கா இல்லை ஆட்களுக்குன்னு சொல்லி தினசரி வேலைக்கு ஆட்கள் வச்சு அப்படி பண்றீங்களா? ஆமாம், நம்ம அந்த சீசன் டைம் கரெக்டாக வந்து கிளையல்னா கிளைக்கிறதுக்கு, காலை வரப்படிக்கிறதுக்கு, உரம் போடுறதுக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுவோம். மற்ற மாதிரி வேலைக்கு ஆட்கள் இருக்காங்க. இது இயற்கை உரங்களை பொறுத்தவரை பார்க்கும்போது நீங்க அந்த சாணிகள் பார்க்கும்போது உங்கள்கிட்ட பசுமாட்டு இருக்கு இல்லை மற்ற மாவட்டங்கள்லேருந்து மற்ற இடங்கள்லேருந்து நீங்க எடுக்கிறது? இல்லை, வெளியில இருந்து எடுக்கிறதா. ஏன்னா இப்போ நம்ம ஏற்கனவே நம்ம ஃபீல்டில் இருக்கனால நம்ம வேற மாடுகள் எதுவுமே வைக்கிறது இல்லை. அதனால வெளியில இருந்தே நம்ம வாங்கி போடுறது. இந்த தோட்டக்கலைத்துறை சார்பன் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன மாதிரி ஒத்துழைப்பு வந்து தராங்க? தோட்டக்கலைத்துறை சார்பாகனா மேக்சிமம் நமக்கு இங்கே பாட்டானனால மேக்சிமம் மானியங்கள் எதுவுமே நமக்கு கிடைக்கிறது இல்லை. மற்ற மாதிரி நமக்கு கேட்கும்போது மண்ணு செக் பண்ணி தராங்க. அதை செக் பண்ணி என்ன நடவுக்கு என்ன நடலாங்கிற மாதிரி நம்ம இது பண்ணுறாங்க. ஆனால் இங்கே இருக்க அந்த பாட்டை இதுக்கு நம்ம வாழையை தள்ளி வேற என்ன பண்ணாலுமே நமக்கு வந்து அதுக்குள்ள ப்ராஃபிட் நமக்கு கிடைக்க போகிறதில்லை. ஏன்னா ஒரு வாழைக்கு நம்ம 50 ரூபாய்க்கு மேலே அவங்களுக்கு கொடுக்குறோம். அது நம்ம வந்து சொந்த நிலம் இருந்துன்னு பார்க்கும்போது நமக்கு வந்து இந்த மானிய திட்டத்தில் வந்து நம்ம பயன்பெறலாம். ஆமாம், நமக்கு வந்து இன்சூரன்ஸு நம்ம போடலாம், கிளைம் பண்ணலாம். 2வது வந்து மானியங்கள் கிடைக்கும், கம்பு ஸ்டிக்கு கிடைக்குது, வாழை உரம் கொடுக்குறாங்க, வாழை கன்று வரைக்கும் கொடுக்குறாங்க. ஆனால் அது வந்து சொந்த நிலம் இருந்துன்னா அதை நமக்கு வாங்கி வந்து பயன்படுத்தலாம். ஆமாம், சொந்த நிலம் இல்லாட்டி லீஸுக்கு கேட்குறாங்க. 5 வருஷம் 10 வருஷத்துக்கு லீஸுக்கு தாங்க. நம்ம அங்கே எல்லாம் வந்து யாரும் லீஸுக்கு கொடுக்க மாட்டாங்க. அதனால நமக்கு அந்த இது எதுவுமே நமக்கு கிடைக்கிறது இல்லை. அது வந்து அங்கே விவசாயிகளுக்கு ஒரு பெரிய ஒரு இழப்பாக தான் இருக்கு. இப்போ ஒரு டைம் வந்து நீங்கள் அந்த குத்தையை எடுத்துட்டு அடுத்த டைம் நீங்கள் குத்தையை எடுக்குன்னு பார்க்கும்போது அதுலேருந்து அதே ரேட்டுகள் இருக்க வாய்ப்பு இருக்குமா இல்லை வந்து அதுலேருந்து கூடுதல் இருக்க வாய்ப்பு இருக்குமா? இல்லை, அதுவும் வந்து நம்ம ஆட்களை பொறுத்து தான். அதாவது வந்து காம்படிஷன் அதிகமாக இருந்துச்சுன்னா ரேட்டுகளை கூட்டுறாங்க. இப்போ அடுத்த தடவை நம்ம இப்போ ஒரு 2500 ரூபா கூட்டுக்கு நம்ம கொடுத்து வச்சுக்கிறோன்னா வேற ஒரு ஆள் 2750 வச்சு ரேட்டு கேட்குறாங்கன்னா நம்மள்ட்ட அவங்க டிமாண்ட் பண்ண தான் செய்கிறாங்க. இன்னும் 250 ரூபா கூட தந்தா தரேன், இல்லாமல் இருந்தால் நான் அவங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு. நம்ம கட்டாயத்தின் பேரில் நமக்கு விருப்பம் உண்டுனா கொடுக்கணும், இல்லாமல் இருந்தால் நம்ம விட்டுட்டு வரேன். குத்தையை எடுத்தாலும் கூட பார்க்கும்போது அதுலேயே வந்து போட்டிகள் இருக்கு. நிறைய இருக்கு. இப்போ அந்த நாட்டு ஏத்தனை பொறுத்தவரை பார்க்கும்போது அதனுடைய சுவையை பொறுத்தவரை பார்க்கும்போது எப்படி இருக்கு? சுவையை பார்க்கும்போது நாட்டு ஏத்தம் தான் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குது எல்லா வகையிலையுமே. அது வந்து ஜிப்ஸாக இருக்கட்டு இல்லை பழங்களாக இருக்கட்டு எந்த மதிப்பு கூட்டு பொருட்கள் எதுவும் நம்ம பண்ணியதாக இருந்தாலுமே நாட்டு ஏத்தம் வந்து அதோட டேஸ்ட்டுகளும் அதோட ஹெல்த்தி பெனிஃபிட்டும் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதே இது நம்ம வந்து மைசூர் யாத்தனை இருக்கட்டு, ஹைப்ரிடாக இருக்கட்டு, அது வந்து நமக்கு வந்து சேலுக்கு ஓகே. நம்ம வந்து ஒரு விவசாயம் பண்ணுறாங்கன்னா ஒரு தொழில் அடிப்படையில் அந்த விவசாயம் ஓகே, ஹெல்த் அடிப்படையிலையும் அதோட பெனிஃபிட்டுகள் அடிப்படையிலையும் அதை விடைக்கும் நாட்டு ஏத்தம் வந்து ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குது. மைசூர் ஏத்தனை ஆகட்டும், அதே போல் வந்து ஹைப்ரிட் ஏத்தன் இதுன்னு பார்க்கும்போது அது வந்து ஒரு கொலையை பொறுத்தவரை பார்க்கும்போது எவ்வளோ கிலோகள் வர வாய்ப்பு இருக்கும்? மைசூர் யாத்தன் ஹைப்ரிட் யாத்தன் எல்லாம் வந்து ஒரு கொலையை பார்க்கும்போது மேக்ஸிமம் 20 22 25 கிலோ வரைக்கும் வரக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அப்படி நம்ம அது பண்ணியாச்சுன்னா ரேட்டுகள் கம்மியாக இருந்தாலுமே நமக்கு வருமானங்கள் அதிகமாக இருக்க வாய்ப்புகள் இருக்கு. அதே இது நாட்டு ஏத்தனை பொறுத்தவரை பார்க்கும்போது நமக்கு வந்து ஹெல்த் பெனிஃபிட்ஸ் அதிகமாக இருக்கும். ஆனால் வந்து வருமானங்கள் சுத்தமாக இருக்காது. வருமானத்தை நோக்கி போகணும்னா நம்ம வந்து அந்த பிரீடுக்கு தான் போகணும். 2வது நம்ம ஹைப்ரிட் இனத்துக்கு போயாச்சுன்னா அதில் உள்ள கண் அடுத்து நம்ம எடுத்து யூஸ் பண்ண முடியாது. ஹைப்ரிட் அடுத்து நம்ம இதுலேருந்து வாங்க தான் செய்ய வேண்டியிருக்கு. இது அப்படி இல்லை, நம்ம வந்து நாடை ஏத்தனா அந்த மாதிரி நம்ம நாட்டு ஏத்தனை பண்ணிட்டு. இப்போ நாட்டு ஏத்தனை ஆகட்டும், இப்போ வந்து மைசூர் ஏத்தனை அதே போல் ஹைப்ரிட் ஏத்தனை பொறுத்தவரை நமக்கு அதை அந்த கொலைகளை வச்சு கண்டுபிடிக்கலாமா? கண்டிப்பாக கண்டுபிடிக்கலாம். மைசூர் ஏத்தனை ஹைப்ரிட் ஏத்தனோட
கொலைகள் தன்மைகள் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும், ரொம்ப இதாக இருக்கும். நம்ம நாட்டு ஏத்தம் வந்து நார்மலாகவே தெரியும், அது யார் பார்த்தாலுமே தெரியும். ஜிப்ஸுக்கும் சரி பழத்துக்கும் சரி எல்லாத்துக்குமே வந்து நாட்டு ஏத்தம் தான் பெஸ்ட்டாக இருக்கும். இப்போ என்ன அளவில் வந்து இந்த ஏத்தன் வாழைப்பழத்தில் பார்க்கும்போது வருமான வாய்ப்பு இருக்குது? இப்போ வந்து மேக்ஸிமம் இப்போ வந்து ஒரு 500-1000 வாழை வச்சுருக்கோங்க. சொந்த உழைப்புகள் எவ்வளோ போடுறோங்கிறத பொறுத்தும், ரெண்டாவது வந்து விலைவாசிகளை பொறுத்தும். விலைகள் மேக்ஸிமம் ஒரு ஆவரேஜ் விலைகளை நிர்ணயிச்சிருந்தா நமக்கு பிரச்சனை கிடையாது. ஆனால் டிமாண்டுகள் அதிகமாக இருக்கும்போது விலைகள் இருக்குது, இல்லாத பட்சத்தில் நிறைய வரும்போது ரேட்டுகள் கம்மியாக நம்ம லாபங்களோட நோக்கங்கள் மொத்தமாக கம்மியாக தான் இருக்குது. நம்ம வெளியிலேருந்து வரவுகள் அதிகமாக இருந்தால் நம்ம ஏத்தனோட ரேட்டுகள் வந்து ரொம்ப கம்மியாக வாய்ப்புகள் இருந்தால், அந்த மாதிரி வரத்துகள் கம்மியாக இருந்தேன்னு பார்க்கும்போது அதிக விலைகள் வந்து கிடைக்க வாய்ப்பு இருக்கும். வெளி மாநிலங்கள்ல இருந்து நமக்கு வந்து கம்மியாக நமக்கு வரவு இருந்துச்சுன்னா மேக்ஸிமம் நம்ம ஏத்த வந்து ஒரு கிலோக்கு ஒரு 50 ரூபா ஆவரேஜ் ரேட்டுக்கு போயிட்டு ஒரு கொலை ஆவரேஜ் 250 ரூபா ரேட்டுக்கு போயாச்சுன்னா மட்டும்தான் இப்போ உள்ள சூழ்நிலையில் ஒரு விவசாயம் வந்து அதை மேனேஜ் பண்ண முடியும். ஒரு சராசரியாட்டு ஒரு விலை நிர்ணயத்தில் இருந்தேன்னு பார்க்கும்போது ஒரு வருமானம் கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாம். கண்டிப்பாக சொல்லலாம். இப்போ இவ்வளோ நேரம் பார்க்கும்போது ஏத்தன் வாழை சாகுபடியும் பராமரிப்பும் பற்றி நல்ல அருமையான கருத்துக்கள் சொன்னீங்க ஐயா. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். இதுவரை ஏத்தன் வாழை சாகுபடி அனுபவங்கள் நேர்முகம் கேட்டீர்கள். பங்கு பெற்றவர் கானாவூர் வி. வெனிஸ் விபின் அவர்கள். உடன் உரையாடியவர் டி. எட்வின் ஜெயராஜ். இத்துடன் இந்திய வேளாண் அமைச்சகம் வழங்கிய கிசான் வாணி உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகின்றது.